நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது இருக்கட்டீங்கன்னாங்க, இரு ஆதிபத்திய பரிவர்த்தனை. இரு ஆதிபத்திய பரிவர்த்தனை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இன்னும் நல்லா சுலபமாக புரிகிற மாதிரி இன்னும் ஒரு இரு ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தா எந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சுப கிரகங்களை வச்சு நான் பண்ணுறேன் பாருங்க. அதில் உங்களுக்கு நல்லாவே புரியும். அதை நான் சொல்கிறத கரெக்டாக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடுத்த வீடுகளுக்கு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இதுதாங்க ரிஷப லக்னத்திற்கு குருவும் சுக்கிரனும் எப்படி பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அந்த வீடு எந்த மாதிரி வருது, அதுல 2 வகையான பரிவர்த்தனை வரும். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சார்ட்ல கட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க. ரிஷப லக்னங்க, லக்னத்துல குருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சுக்கிரனுங்க. சரிங்களாங்க, நான் வேற எதையுமே நான் போடலை. நான் இருவாதிபத்தியத்துக்காக இந்த கிரகங்களை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டா லக்னத்துல குரு 11 சுக்கிரன். எப்படி? சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன், இப்படி போட்டிருக்கேன். இப்போ இவங்க 2 எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமா வருவாங்க? ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் குரு லக்னாதிபதியாக வந்து 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார். 1 6க்கு அதிபதி சுக்கிரன், இவர் குரு 8 11க்கு அதிபதி. இதுதாங்க கணக்கு. இதுல பார்க்கும்போது இந்த சுக்கிரனும் குருவும் இந்த வீட்டில் 1 11 பரிவர்த்தனை அடையணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 2 11 ஒருத்தங்க பரிவர்த்தனை அடைகிறது சொல்லுவோம்ல, அது மாதிரி இவங்க 1 11 பரிவர்த்தனை அடையணும். அப்படி படைஞ்சா நீங்க கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 8 எப்படி வேலை செய்யும்? இப்போ இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. இந்த 1 11 கிரகம் இருக்குதுங்க, அதுக்கு நாங்க பார்த்துக்கிறோங்க. இந்த 6 8 எப்படி வேலை செய்யும்? அதுதான் இப்போ கேட்குறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 11 இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைகிறது யோக அமைப்புங்க. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு செல்வம் அதிகமா வரும், இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், இவங்க பிறந்ததுல இருந்தே நல்ல சுகபோகமான வாழ்க்கையில இவங்க இருப்பாங்க. ஆனா இப்ப அடுத்த கேள்விக்கு நான் வர்றேன். இங்க குருங்க, இங்க சுக்கிரனுங்க. இப்ப இதைத்தானே நீங்க கேக்குறீங்க. இங்க இல்ல, 2லயும் அவங்க இல்ல. லக்னத்துக்கு 6ல குருங்க, 8ல சுக்கிரனுங்க. உங்க 2 பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க. அப்போ இப்ப என்ன நடக்கும்? இதுதான் உங்களோட கேள்வி. இப்போ 6ல குரு, 8ல சுக்கிரன். இந்த 2 வீடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 5 9 கூடிய வீடுகள்ல பரிவர்த்தனை அடைகிறதும் 11ல அடைகிறதும் நல்ல விஷயம். ஆனா இது துர்ஸ்தானமான 6 8 பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. ஆக 6 8 ஆனா 6 8 12ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த 6 8 12ங்கள்ல 6 8ல பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இந்த லக்னத்துக்கு இப்படி பரிவர்த்தனை நடத்திட்டு தான் சுகபோகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த லக்னத்திற்கு இப்படி பரிவர்த்தனை அடையும் பொழுது இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கும், இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். இதுதான் விஷயம். இங்க உள்ளவங்களுக்கு, இந்த ஜாதகருக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் இங்க இருந்தா பிறக்கும் போதே எல்லாம் இருந்தாலும் எல்லாமே நல்வழியில் செயல்பட செலவழியாது, அவங்க நல் வழியா வாழ மாட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துல போய் 8ஆம் அதிபதி உட்கார்றது பரிவர்த்தனை அடைகிறதுல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனா அந்த பணத்தை நிலையா இருக்க விடப்பட்டார். லக்னாதிபதி 8ல போய் மறையலாமா? மறையக்கூடாது. சரிங்க, அவர் லக்னாதிபதி தானே, பரிவர்த்தனை அடையும் போது இங்கேயும் தானே பவர் வரும். நான் இந்த இடத்துல நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருக்கிற வீட்டுக்குத்தான் அந்த இடத்துல பார்க்கணும். நீங்க லக்னத்தை இந்த இடத்துல பண்ண முடியாது. அவர் லக்னாதிபதி தானே, அவர் லக்னத்தை இங்க இருந்தா 8 அப்படின்னா பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாலும் முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்ல வர்றேன். சுக்கிரன் தா வீட்டுக்கு 8ல மறைகிறார், குரு தா வீட்டுக்கு 8ல மறைகிறார். மறையலாமா? மறையக்கூடாது. அவர் 8க்கு தான் அங்க வருங்க, 11ஆம் இடத்துக்கு அவர் மறைகிறார் 8ல. 11ஆம் இடம் கெட்டு போச்சா? இங்க இவரு இங்க இருந்து லக்னத்துக்கு 8ல மறையாரு, லக்னம் கெட்டு போச்சா? இதுதாங்க கணக்கு. மொத்தத்துல இந்த 2 பேரும் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் லாபஸ்தானமான அந்த இடத்த அவர் கெடுத்துக்கிறாரு, தன்னைத்தானே குரு கெடுத்துக்கிறாரு, லக்னாதிபதி தன்னைத்தானே கெடுத்துக்கிறாரு. இப்போ வந்துருச்சுங்களா சயின்ஸு? இதுதான் கணக்கு. இப்படி இல்லாம நான் இங்க வர்றேன், இவங்க இங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, இது அப்படிங்க இருக்கும் அப்படின்னு இங்க பாருங்க.
நல்லா பார்த்துக்கோங்க. லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு மறைஞ்சிட்டார் அவர். அதாவது கெட்ட இடங்களுக்குல இருந்து கெட்டு போய் மறைஞ்சிட்டார். இப்படி அமையணும். இதுதான் சயின்ஸ். 8க்கு 6ல் மறைகிறாரா, 8ஆம் வீடா அவர் பார்க்கலை. அதான் பாயிண்ட். 8ஆம் வீட்டை பார்க்கலை அப்படிங்கிறப்ப 11ஆம் வீட்டுக்கு பரிவர்த்தனை எடுத்து யோகத்தை கொடுத்துறாரு குரு. அதே சுக்கிரன் இந்த பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கல. லக்னத்துக்கு 6ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கல. அதாவது பார்க்கலன்னா மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருக்கிறாருங்களா, மறைஞ்சு லக்னத்துக்கு உண்டான பலனை கொடுத்துறாரு. இப்படிதாங்க நம்ம பார்க்கணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்த யோசிக்க கூடாது. இந்த இடத்துக்கு இந்த இடம் தான் கணக்கு. சரி, இவங்களுக்கு எப்படிங்க வரும் இந்த 6 8? அடுத்த கேள்வி வரும்ல. அப்படி வரும்போது இந்த 6 8ம் இவங்களுக்கு 6ன்னா விரோதிகள், காடன் இதெல்லாம் வர்றது. 8ன்னா நோய் எல்லாம் வர்றது. நான் ஏற்கனவே இப்பதான் நான் சொன்னேன், அவங்க மறைஞ்சிட்டாங்களே, இந்த வீட்டை பார்க்கல, வராதுங்க. இவங்க கடன், இவங்ககிட்ட கடனே வாங்க வேண்டிய சந்தர்ப்பமே வராது. எப்பவுமே அவங்க பெரிய ஆளா தான் இருப்பாங்க. நோயும் அவ்வளவு சீக்கிரம் வந்து சேராது. இதுலயும் மற்ற கிரகங்கள் சந்திரனோ வேற யாரோ உட்கார்ந்து இந்த இடத்துல பார்த்துட்டாங்க, சுபகிரகம் 8 பார்த்துட்டாங்கன்னா சுத்தம் இன்னும் டாப்பா இருப்பாங்க. இதுதாங்க கணக்கு. இல்லைங்க, எனக்கு குரு இங்கேயும் சுக்கிரன் இருக்காருங்க, எனக்கு கடன் மேல கடன் பிரச்சனை, அது போக எனக்கு வந்து நோயும் அதிகமா இருக்குன்னா இந்த குருவும் சுக்கிரனையும் சனி எங்கேயாச்சும் இருந்து பார்த்துடுவார். இதுதாங்க வித்தியாசம். மொத்தல நீங்க இதைத்தான் எடுத்துக்கணும். இங்க பரிவர்த்தனை நடந்தா இந்த வீட்டுக்கு கெட்ட வீட்டுக்கு மறையணும். ஆனா இங்க இருந்தாங்கன்னா நல்ல வீட்டுக்கு மறைவாங்க. நல்ல வீட்டுக்கு மறையக்கூடாது இல்ல. இதுதான் பரிவர்த்தனையின் நற்பலன்களும் பரிவர்த்தனையின் கெடுபலன்களும். இந்த ஜாதகர் ஓஹோன்னு இருப்பார். இந்த குருவும் சுக்கன் இருக்கிற ஜாதகர் எல்லாம் வச்சிருப்பாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா கூட தொந்தரவும் வச்சுட்டாரு. அவர் நல்வழியிலையும் பண்ண மாட்டார். இதுதான் நடக்கும். ஒரு காலம் இல்லாட்டாலும் ஒரு காலத்துல அவர் எல்லாத்தையுமே அழிச்சிருவார். இதுதாங்க அமைப்பு. நீங்க இதை பாருங்க. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்